ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கோல்டு சார்ட்டை தான் இன்னைக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ண போறோம். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து எல்லா இடத்துலையுமே ஒர்க் ஆகும். இன்னைக்கு வந்து நம்ம கோல்டு சார்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? அதில் என்ன நடந்துட்டு இருந்தது, அதுக்கடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு, இப்போ கரண்டாக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம். இன்வெஸ்டர் அண்டு ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, ட்ரெண்ட் யுவர் ஃப்ரெண்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா, நான் நெறையா டைம் சொல்லிக் குடுத்துருக்கேன். ட்ரெண்ட் யுவர் ஃப்ரெண்டுங்கிற விஷயத்த வந்து நல்லா மண்டையில ஏத்திக்கணும். அது தெரிஞ்சா 50% கேம் ஓவர்ங்கிற விஷயத்த நான் சொல்லியிருக்கேனா? இதில பாருங்க, ட்ரெண்ட் பார்க்க தெரியணும். மொத்தம் 3 ட்ரெண்ட் தானே. அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ் 3 தான இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இங்கிருந்து பாருங்க என்ன ஆயிருக்கு, புதுசு புதுசா பார்த்தீங்கன்னா ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கா. அப்ப இது என்ன ட்ரெண்ட்? இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த ஒரு ஜோன்ல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா? நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது என்ன ட்ரெண்ட்? அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட்னா என்ன? புதுசு புதுசா பார்த்தீங்கன்னா, ஹை ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது அப்படின்னா, அது வந்து அப் ட்ரெண்ட். புதுசு புதுசா லோ ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, அது வந்து டவுன் ட்ரெண்ட். பெருசா ட்ரெண்ட் ஆகாம மேலேயும் போகாம, கீழேயும் போகாம ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இருந்தது அப்படின்னா, அது வந்து சைட்வேஸ். ஆர் பார்த்தீங்கன்னா, கன்சால்டேஷன்னு சொல்லலாம். ஓகே. இதில நம்ம பார்க்கலாம். எங்கேருந்து பார்க்கலாம்னா, நம்ம ஜனவரி அந்த எண்ட் டைம்ல இருந்து பார்க்கலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய செல்லர்ஸ் தெரியுதாங்களா? இந்த இடத்துலலாம் பாருங்க, இவ்ளோ பெரிய செல்லிங் பார்த்தீங்கன்னா, இங்க எங்கேயுமே கிடையாது. பாருங்க, இந்த கேண்டில் பாருங்க எவ்வளோ பெரிய செல்லிங் அப்படின்னு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய செல்லிங்கே கிடையாது. ஏன்னா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பையர்ஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ் வந்து ஹியூஜா இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க புரிஞ்சுக்கலாமா? திருப்பி இங்க என்ன ஆகணும்? ட்ரெண்ட் ஆகணுமா? இப்ப பாருங்க, இங்கேருந்து ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிட்டு, திருப்பி இது ஒரு புல் பேக்கா இருந்தது அப்படின்னா, என்ன நடக்கணும்? புதுசா பார்த்தீங்கன்னா, ஒரு ஹையர் ஹை வந்து ஃபார்ம் பண்ணணும். இப்படி ஃபார்ம் பண்ணுச்சுன்னா என்ன அர்த்தம்? ஓகே, ட்ரெண்ட் வந்து இன்னும் கன்டின்யூ ஆயிட்டு இருக்கு, பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கலாமா? இங்க என்ன நடந்திருக்கு? புதுசா பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து ஒரு லோ ஃபார்ம் பண்ணிட்டு, இங்கிருந்து போகும்போது புதுசா ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்கல. அப்படிங்கும்போது திருப்பி வந்து இந்த சப்போர்ட்டுக்குள்ளேயே வந்து திருப்பியும் கூட போலாம். இல்லன்னா இங்கேயே கன்சாலிடேட் ஆயிட்டும் கூட பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகும். பட் இந்த ஜோன எப்போ பிரேக் பண்ணுதோ, அப்போ வந்து ட்ரெண்ட் நெகட்டிவ் ஆக ஆரம்பிக்கும். அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். இங்க என்ன நடந்திருக்கு? ட்ரெண்ட் வந்து ஒரு லோ வச்சது, புல் பேக் போயிட்டு பிரேக் டவுன் பண்ணிட்டானா, திருப்பி ஒரு ரீடெஸ்ட் குடுத்துட்டு புதுசா இன்னொரு லோ. திருப்பி புல் பேக் போயிட்டு புதுசா இன்னொரு லோ. தெரியுதுங்களா? இந்த இடத்துல எப்படி இங்க எப்படி மேல மேல ஏறி போயிட்டு இருந்தானோ, இங்க பார்த்தீங்கன்னா கீழ கீழ வந்துட்டே இருக்கா? அப்பன்னா இது என்ன ட்ரெண்ட்ன்னு தெரியுது இந்த இடத்துல. ஓகே, இது வந்து கரெக்ஷனுக்குள்ள இறங்க போகுது. இல்லன்னா சிவியரான செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம இந்த இடத்துல இருந்தே புரிஞ்சுக்கலாமா? ஸோ சிம்பிளான பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி தான் நான் ரீட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துல இருந்து இத பிரேக் டவுன் குடுத்தோனே நம்ம என்ன நினைக்கலாம்? ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா பெருசா செல் ஆக போகுது. அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஓகே. அதுக்கடுத்து இங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இந்த ஜோன பிரேக் பண்ணியிருக்கா? திருப்பி ஒரு ஆல் டைம் ஹை வரணும் அப்படின்னா நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த ஜோன பிரேக் பண்ணதுனால இதுவரைக்குமே பார்த்தீங்கன்னா வரலாம். மேல இருக்கு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அதுவரைக்குமே வரலாம். இது எப்போ பிரேக் ஆகி மேல போகுதோ அப்பதான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் ஆகும். இன்கேஸ் இது பிரேக் டவுன் ஆனாலோ ஆர் பார்த்தீங்கன்னா இங்க போயிட்டு ரிவர்சல் ஆனாலோ என்ன ஆகும்? திருப்பி பார்த்தீங்கன்னா செல்லிங் பார்த்தீங்கன்னா கன்டின்யூ ஆகும். அத வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். இப்ப என்ன ஆயிருக்கு? இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். திருப்பி வந்தா இந்த ஜோன பிரேக் பண்ணணும். இங்கிருந்து ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா இந்த ஜோன பிரேக் பண்ணணுமா? அப்ப இங்க பாருங்க. இங்கிருந்து எப்படி ட்ரெண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பையர்ஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லாம புதுசு புதுசா லோ வைக்க ஆரம்பிக்குது. திருப்பியும் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ணி கொண்டு போறாங்களா? இங்க என்ன ஆயிருக்கு? ஒரு பெரிய மூவ் குடுக்காம கன்சாலிடேஷன் ஆயிருக்கா? அப்போ இத வந்து நம்ம என்ன சொல்லலாம்? டபுள் டாப் இந்த இடத்துல ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஹையர் டைம் ஃப்ரேம்ல சேஞ்ச் பண்ணோம்னா, இது நமக்கு ஒரு டபுள் டாப் தெரியும். இங்க டாப் 1 இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் 2. இப்ப டபுள் டாப் இருக்கா? அப்ப நம்ம இத வந்து என்ன எடுத்துக்கலாம்? ஓகே, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா ரியாக்ட் ஆகுது. அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்கலாமா? இங்க என்ன ஆகுது? இதுக்குள்ளேயே ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. சடனா பிரேக் டவுன் குடுக்குது. குடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு லோ விக்குதா? அப்ப திருப்பி நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? செல்லர்ஸ் அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டுனாங்கன்னா, இங்கிருந்து பார்த்தீங்கன்னா போம்போது புதுசா இன்னொரு லோ வைக்கணும். திருப்பி திருப்பி லோ வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? செல்லர்ஸ் வந்து இன்ட்ரஸ்டடா இருக்காங்க, ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் இந்த இடத்துல என்ன வந்தது? ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் லோ. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் தான் இந்த இடத்துல. தெரியுது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கிருந்து என்ன ஆகுது? திருப்பி ஒரு அப் சைடு மூவ் ஆக ட்ரை பண்ணுது. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ணுது. அப்புறம் நமக்கு இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இங்க ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இங்க ஒரு பாயிண்ட் கிடைக்குதா? இத பிரேக் பண்ணுது. பிரேக் பண்ணிட்டு என்ன ஆகுது? திருப்பி பார்த்தீங்கன்னா, இத பிரேக் பண்ணா நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரும் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியும். இந்த டபுள் டாப் இருக்க ஜோன் வரைக்கும். அத பிரேக் பண்ணா ஃபர்தர் எது வரைக்கும் மூவ் ஆகலாம்? அத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, திருப்பி இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரலாம்.
அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்கலாமா? அப்ப இங்க இடத்துல என்ன நடந்திருக்கு? திருப்பி பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கா? இத பிரேக் பண்ணிட்டு ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். திருப்பி போனது எதுவரைக்கும் போயிருக்கு? அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு நியர் தான் போயிருக்கே தவிர, அங்கிருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக் பண்ணிட்டு ஒரு வால்யூமோட மூவ் ஆக முடியல. நான் முன்னாடி ஸ்டார்ட்டிங்ல என்ன சொன்னேன்? இந்த ஜோன் எப்போ பிரேக் ஆகுதோ, அப்பதான் பார்த்தீங்கன்னா, ஒரு ராலி வரும். அதிகமா பார்த்தீங்கன்னா, ஒரு மூவ் குடுக்கும். ட்ரெண்ட் வந்து அப் சைடு காட்டும். அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்கேனா? இல்ல அப்படின்னா, இவ்வளோ பெரிய ரேஞ்சுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இங்கேருந்து என்ன ஆயிருக்கு? திருப்பி கீழ வரும்போது, இந்த சப்போர்ட் ஜோன வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் பண்ணக்கூடாது. பாருங்க, இந்த ஜோன வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் பண்ணக்கூடாது. ஏன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் ஆகுற பாயிண்ட்டா? இங்கேருந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குமா? இங்க என்ன ஆயிருக்கு? ட்ரெண்ட் ஆக முடியாம பிரேக் டவுன் குடுத்தானா? இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, பிரேக் டவுன் ஆயிருக்கா? பிரேக் டவுன் ஆனோனே என்ன நடக்க போகுது நமக்கு தெரியும். திருப்பி இந்த சப்போர்ட் ஜோன் வரைக்கும் வரும். இந்த சப்போர்ட் மட்டும் பிரேக் ஆச்சு அப்டின்னா, நம்ம என்ன கண்டுபிடிச்சுக்கலாம்? ஓகே. நீ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, வந்த வந்த லோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வரக்கு சான்சஸ் இருக்கு. அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் சேஞ்சிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஜோனுக்குள்ளேயே ட்ரேட் ஆயிட்டு இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. இந்த ஜோன விட்டு பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா, ட்ரெண்ட் வந்து லோயர்ல ஃபார்ம் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்த வந்து புரிஞ்சுக்கலாம். இங்கேருந்து என்ன நடக்குது? இங்கெல்லாம் ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணவன், இங்க என்ன பண்ணியிருக்கான்? இந்த ஜோன பார்த்தீங்கன்னா, பிரேக் பண்ணிட்டு கன்சால்டேஷன் ஆயிருக்கானா? இந்த சப்போர்ட் எடுத்து என்ன நடந்திருக்கான்? கன்சால்டேஷன் வந்து பண்ணிட்டு இருந்திருக்கான். இங்கேருந்து திருப்பி போம்போது, இந்த ஜோன பார்த்தீங்கன்னா, பிரேக் பண்ண முடியல. ஏன்னா, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த ஜோன பிரேக் பண்ண முடியாம தான் பார்த்தீங்கன்னா இருக்கான். இந்த ஜோன் பிரேக் பண்ணான் அப்படின்னா, மேல வரைக்கும் வருவான். இங்க என்ன ஆயிருக்கு? பிரேக் பண்ண முடியாம கன்சாலிடேட் ஆயிட்டு இருந்தது. கீழ பிரேக் டவுன் குடுத்தானா? கீழ பிரேக் டவுன் குடுத்தானா நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகே. இவன் வந்து லோயர்ல ஃபார்ம் பண்றான். அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சிருமா? எப்படி இந்த இடத்துல நமக்கு புரியும்? நல்லா பாருங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசா ஒரு லோ வைக்கிறான். திருப்பி பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கான். ஆனா, இந்த ரேஞ்ச வந்து இந்த இடத்துல பிரேக் பண்றான். அந்த விஷயத்த வந்து உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? இந்த இடத்துல வந்து அவன் பிரேக் பண்ணி கொண்டு போறான். பிரேக் பண்ணிட்டான்னா என்ன அர்த்தம்? நீ வந்து பார்த்தீங்கன்னா, புதுசு புதுசா லோ தான் வரப்போகுது. ஏன்னா, திருப்பி ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்கணும்ல. ட்ரெண்ட் ஆகல அப்டின்னா, புதுசு புதுசா லோ ஆரம்பிக்குது. அப்ப நமக்கு இந்த இடத்திலேயே தெரியுதா? இந்த சப்போர்ட் ஜோன் பிரேக் ஆகும்போதே தெரியுதா பிரைஸ் ஆக்ஷன்ல? ஓகே, ட்ரெண்ட் வந்து நெகட்டிவ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த பாயிண்ட்ல புரிஞ்சுக்கலாமா? அதே மாரி என்ன நடந்திருக்கு? புதுசு புதுசா பார்த்தீங்கன்னா, லோ தான். புதுசா பார்த்தீங்கன்னா, லோ தான் வைப்பான். ஏன்னா, ட்ரெண்ட் இவரு ஃப்ரெண்டுன்னு நான் சொல்ட்டேன். ட்ரெண்ட் தெரிஞ்சா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, 50% கேம் ஓவர்ன்னு சொல்லியிருக்கேன். புதுசு புதுசா லோ. திருப்பி புதுசு புதுசா ஒரு லோ. தெரியுதுங்களா? புதுசு புதுசா ஒரு லோ வச்சவன், இங்கேருந்து என்ன ஆக ஆரம்பிக்கிறான்? திருப்பி பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்கிறான். நமக்கு இந்த இடத்துல என்ன ட்ரெண்ட் ஆகுறது எப்படி நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, புதுசு புதுசா வந்து ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிருக்கானா? இங்கேருந்து பாருங்க. இங்கேருந்து ஒரு ஹை, திருப்பி பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு ஹை ஃபார்ம் பண்றான். கிராஜுவலா பார்த்தீங்கன்னா, ஹை ஃபார்ம் பண்ணிருக்கானா இந்த இடத்துல? திருப்பி வரும்போது, திருப்பி இந்த ஜோன பிரேக் பண்ண முடியல. இது என்ன பாயிண்ட்டு? பிரேக் டவுன் குடுச்சு பார்த்தீங்களா? அந்த பாயிண்ட்ட போயி ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான். புரிஞ்சுங்களா? இது பிரேக் டவுன் பண்ணிட்டு, ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான். இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா தெரியும். பையர்ஸ் எப்படி வீக் ஆகுறாங்க அப்படின்னு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணது. இங்க வந்து பண்ண முடியாம கன்சாலிடேட் ஆகுறான். அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாமா? டபுள் டாப், டபுள் டாப் நல்லா மண்டையில ஏத்திக்கணும். டபுள் டாப், டபுள் பாட்டம், ட்ரிபிள் டாப், ட்ரிபிள் பாட்டம். அந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஹெட் அண்ட் ஷோல்டர், வெட்ஜ் பட்டன், ட்ரெண்ட் லைனு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாரி பார்த்தீங்கன்னா, பேசிக்கான விஷயங்கள் தான். பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸ் தான். ஹெட் அண்ட் ஷோல்டர் இந்த மாரி விஷயங்கள வச்சு தான் நம்ம எல்லாமே ரீட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இப்ப இதுல பாருங்க, ரீடெஸ்ட் பாயிண்ட்டா இது? சேம் பார்த்தீங்கன்னா, பையர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியும். ஓகே, பையர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காணோம். செல்லர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிறானுங்க இந்த ஏரியால. அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கலாமா? இந்த செல்லர்ஸ் வந்து இந்த ஜோனுக்குள்ளேயே கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கா? அப்போ இது என்ன ஆயிருக்கலாம்? இங்கிருந்து கன்சாலிடேட் ஆயிட்டு இங்கிருந்து மேல போணும். திருப்பி பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்கணுமா? ஆனா இவன் என்ன ஆகுறான்? இங்க பிரேக் டவுன் பண்ணிட்டானாலே செல்லர்ஸ் வந்து செம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா, ஒரு லோ ஸ்டார்ட் ஆகுற பாயிண்ட்டா இது? புதுசா ஒரு லோ வைக்கிறான். திருப்பி இங்க ஒரு புல் பேக் போயிட்டு, திருப்பி ஒரு லோ. திருப்பி ஒரு புல் பேக் போயிட்டு, திருப்பி ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் வைக்கிறான். திருப்பி போம்போது புதுசா ஹை ஃபார்ம் பண்ண முடியல. புதுசா ஒரு லோ வைக்கிறான். திருப்பி பார்த்தீங்கன்னா போயிட்டு, திருப்பி ஒரு புதுசா ஒரு லோ வைக்கிறான். ஒண்ணும் இல்ல. பார்த்தீங்கன்னா, புதுசு புதுசா லோ இருக்கா? இது ஒரு லோ. அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, இன்னொரு லோ இருக்கு. அதுக்கு கீழ இன்னொரு லோ. திருப்பி பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழ இன்னொரு லோ. அதுக்கு கீழ இன்னொரு லோவா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? இங்க ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. நமக்கு இங்க ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இங்க ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கா? அந்த 3யும் இழுத்து விடுறோம். திருப்பி கீழ வரும்போது என்ன நடக்கணும்? புதுசா ஒரு லோ வைக்கணுமா? பட் வைக்க முடியல. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லலாம் நம்ம? டபுள் பாட்டம், டபுள் பாட்டம் ஓகேங்களா? ஈக்குவல் லோஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? டபுள் பாட்டம் எடுத்திருக்கா? டபுள் பாட்டம் எடுத்து என்ன ஆகுது? திருப்பி இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரும். ட்ரெண்ட் லைன்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஃபால் ஆகலாம். திருப்பி ஒரு லோ வைக்கலாம் நம்ம எதிர்பார்க்கலாமா? இங்க என்ன ஆயிருக்கு? பிரேக் அவுட் குடுத்துருக்கான்.
பிரேக் அவுட் குடுத்தா நமக்கு ஒரு விஷயம் தெரியும். என்னது? இந்த ட்ரெண்ட் லைன் எண்டிங் பாயிண்ட் சேம் பார்த்தீங்கன்னா, இத பிரேக் டவுன் குடுத்துட்டு, இங்கருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான். அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கலாமா? அப்போ இங்கருந்து ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சவனோட பாருங்க, இங்கருந்து ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சான். திருப்பி ஒரு ஹை, திருப்பி இங்கருந்து ஒரு ஹை. இங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, போக முடியல. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ் வந்து ஆதிக்கத்த செலுத்துறாங்க. செல்லர்ஸோட இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது தெரியுதா? இங்கெல்லாம் அவனால புதுசு புதுசா ஹை ஃபார்ம் பண்ண முடியாம என்ன ஆகுறான்? இங்கேயே பார்த்தீங்கன்னா, தடுமாறிட்டு இருக்கான். அப்ப என்ன நடக்கக்கூடாது? இந்த சப்போர்ட் ஜோன பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணான்னா, இன்னொரு லோ வைப்பான். அவ்வளோதான். இங்க இந்த லோ வந்தது, இந்த லோ. அப்ப நமக்கு எங்க பாயிண்ட் வரைக்கும் இருக்கோ, அந்த லோ வரைக்கும் வருவான். ஓகே. இங்க பாருங்க. இத பிரேக் பண்ணிட்டு, புதுசா ஒரு லோ வைக்கிறான். திருப்பி ஒரு புல் பேக் போயிட்டு, புதுசா ஒரு லோ வைக்கிறான். இப்போ இந்த இடத்துல பாருங்க. இந்த சப்போர்ட் ஜோன் வரைக்கும் வந்துட்டு, இங்கிருந்து மேல போக ட்ரை பண்றான். ட்ரை பண்ண போக முடியாம டபுள் டாப் கிரியேட் பண்றான். திருப்பி வரும்போது புதுசா ஒரு லோ ஃபார்ம் பண்றான். இங்க ஒரு லோ ஃபார்ம் பண்ணியிருக்கானா, திருப்பி ரெசிஸ்டன்ஸ்க்கு போயிட்டு, திருப்பி கீழ வரும்போது புதுசா ஒரு லோ ஃபார்ம் பண்றான். திருப்பி என்ன பண்றான்? திருப்பி பார்த்தீங்கன்னா, அதே ரெசிஸ்டன்ஸ்க்கு போறான். வரும்போது என்ன பண்றான்? புதுசா ஒண்ணு ஃபார்ம் பண்றானா, அப்போ இந்த இடத்துல நமக்கு தெரியுது. சேம் ரெசிஸ்டன்ஸ் தான் போறானுங்க. ஆனா, ஒரு ஒரு டைமும் ஃபார்ம் பண்ணும்போது புதுசு புதுசா லோ ஃபார்ம் பண்றாங்கங்கிற விஷயம் இந்த 2 பாயிண்ட்ல தெரியுதா? 3வது பாயிண்ட்லயும் நமக்கு தெரியுதா? அப்போ திருப்பி 4வது டைமும் போறான். 1, 2, 3 போறான். இந்த இடத்துல 4வது டைம் போயிட்டு என்ன நடக்குது? திருப்பி கீழ வரும்போது புதுசா ஒரு லோ வைக்கிறான். தெரியுதுங்களா? சிம்பிளான விஷயம் தான். புதுசு புதுசா லோயர்ல ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கான். ட்ரெண்ட் தெரிஞ்சாலே போதும். ஆனா சேம் ரெசிஸ்டன்ஸ் தான். எவ்ரி டைம் ரெசிஸ்டன்ஸ்க்கு போனா ஃபால் ஆகுறான். எவ்ரி டைம் ரெசிஸ்டன்ஸ்க்கு போனா ஃபால் ஆகுறான். இப்போ இந்த இடத்துல பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட் கிடைக்குதா? அத 3யும் டிராக் பண்ணி விடுங்க. திருப்பி இத பிரேக் பண்ணானா என்ன பண்ணுவான்? திருப்பி பார்த்தீங்கன்னா மேல வரைக்கும் போவான். திருப்பி இத மேல பிரேக் பண்ணானா தான் ஃபர்தரா மூவ் ஆவான் இதுவரைக்கும். இப்ப என்ன பண்ணியிருக்கான்? பிரேக் டவுன் ஆகுறான். இந்த ஜோன பார்த்தீங்கன்னா, பிரேக் டவுன் ஆயிட்டு புதுசா பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் கூட போ முடியல. இந்த இதுக்கு போ முடியாம திருப்பி பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸோட ஆதிக்கம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படிங்கிற விஷயம் பார்த்துக்கலாமா? புரியுதா அந்த இடத்துல? இந்த கோல்டு சார்ட்ல இருந்து. இங்க என்ன நடந்திருக்கு? திருப்பி பார்த்தீங்கன்னா, இதே ஒரு ரேஞ்ச் தான். இங்க போயிட்டு இங்கருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சான். திருப்பி இங்கெல்லாம் டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கானா? இங்கருந்து பார்த்தீங்கன்னா, புதுசு புதுசா லோ ஃபார்ம் பண்ணிட்டு வந்தவன், இங்கருந்து ஒரு அப் ட்ரெண்ட் குடுக்குறான். தெரியுதா? இங்கருந்து பாருங்க. ஒரு அப் ட்ரெண்டா? திருப்பி போயிட்டு முடியல. திருப்பி பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் ஆனவன் ட்ரெண்ட் ஆக மாட்டேங்கிறான். திருப்பி அந்த சப்போர்ட் ஜோன பிரேக் பண்ணக்கூடாது. நடந்த விஷயமே தான் பார்த்தீங்கன்னா, திருப்பி திருப்பி நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க வந்து அந்த கேரக்டர வந்து கேட்ச் பண்ணணும். இதோட கேரக்டர் என்னன்னு கண்டுபிடிச்சு நீங்க கேட்ச் பண்ணணும் அத. ஓகேங்களா? பிரைஸ் செக்ஷனே பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா. பிரைஸ் செக்ஷன்லயே நீங்க இத அப்ரோச் பண்ணலாம். இங்கேருந்து என்ன ஆயிருக்கு? சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா, பிரேக் ஆகுது. பிரேக் ஆனா நமக்கு என்ன தெரியும்? புதுசா ஒரு லோவுக்கு போறான். அதானே நம்ம இங்க எல்லா இதும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இங்கேயும் அதான் பார்க்குறோம். இங்கேயும் அதான் பார்க்குறோம். வால்யூம் இல்ல. டபுள் டாப் கிரியேட் பண்றான். சப்போர்ட்டையும் பிரேக் பண்றான். அப்ப என்னது? சரி, அவன் வந்து இன்னும் புதுசு புதுசா லோ வைப்பான். இங்க பாருங்க. அவ்வளோதான். புதுசா ஒரு லோ வச்சுட்டானா, புல் பேக் போயிட்டு புதுசா ஒரு லோ வைக்கிறான். திருப்பி பார்த்தீங்கன்னா, திருப்பி இந்த பிரேக் பண்ண பாயிண்ட்ட ரீடெஸ்ட் பண்ணிட்டு, திருப்பியும் புதுசா ஒரு லோ வைக்கிறான். திருப்பியும் பார்த்தீங்கன்னா, புதுசு புதுசா அவன் லோ வைக்கிறான். அப்போ அந்த லோ வைக்கும்போது நமக்கு ஒரு விஷயம் தெரியும். முன்னாடி நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோமா? இந்த பாயிண்ட்ட பிரேக் பண்ணும்போதே நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்னது? இந்த ஜோன பிரேக் ஆகும்போதே நமக்கு தெரிய போகுது. ஓகே, அவன் வந்து இந்த பாயிண்ட்க்கு வருவான் அப்படின்னு. ஆனா அவன் எப்படி வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரியுதா? இங்க எல்லாம் பாருங்க. இங்கருந்து ஒரு ஹையா அத விட பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் ஹை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா லோயர் ஹை. திருப்பி லோயர் ஹை. திருப்பி லோயர் ஹை. அழகா பார்த்தீங்கன்னா பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி வந்திருக்கானா? பிரைஸ் ஆக்ஷன்ல பாருங்க எப்படி வந்திருக்கான்னு. அழகா பார்த்தீங்கன்னா புதுசு புதுசா லோ ஃபார்ம் பண்ணிட்டே வந்திருக்கானா? இங்கிருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மலை இறங்குன மாரி இருக்கா? இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் மலை ஏறுனாலே இங்க என்ன பண்றான்? இறங்க ஆரம்பிக்கிறான். இங்க இருக்க மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க இவ்வளோ தூரம் ஏறியிருக்கான்ல, ஏறுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். புதுசு புதுசா லோ வருதா? இங்க ஒரு லோ, இங்க ஒரு லோ, அதுக்கு கீழ ஒரு லோ, அதுக்கு கீழ ஒரு லோ. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஹை கட் ஆகல. அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னுமே பார்த்தீங்கன்னா, அவன் செல்லிங்ல தான் இருக்கிறான். அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க புரிஞ்சுக்கலாமா? இந்த இடத்துல பாருங்க. இங்கேருந்து ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. இதுவரைக்கும் வந்துட்டு திருப்பியும் மேல போக ட்ரை பண்றான். போக முடியாம திருப்பி வரும்போது, திருப்பி சப்போர்ட் எடுக்குறான். அப்போ இது என்னது? டபுள் டாப். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா 3 அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கானா, அப்போ இது என்னது? ட்ரிபிள் டாப். இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டாப் 1, டாப் 2, டாப் 3. சாரி, பாட்டம் 1, பாட்டம் 2, பாட்டம் 3. இப்போ வந்து இங்க ஏதாவது ட்ரிபிள் பாட்டம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கானா, இங்கேருந்து ட்ரிபிள் பாட்டம் ஃபார்ம் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கான்? திருப்பி பார்த்தீங்கன்னா, போம்போது சேம் ரெசிஸ்டன்ஸ் தான். நம்ம இந்த இடத்துல பார்த்தோமா, இந்த இடத்துக்கு வந்துட்டு திருப்பி இதே ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ஃபால் ஆனானா, திருப்பி இங்க என்ன நடந்திருக்கு? சேம் பார்த்தீங்கன்னா, அதே ரெசிஸ்டன்ஸ்ல தான் இருக்கான். அதே ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து என்ன நடக்குறான்? திருப்பி பார்த்தீங்கன்னா, ஃபால் ஆகியிருக்கான். இங்கிருந்து போம்போது நமக்கு இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட் கிடைக்குதா? மார்க் பண்ணி விடுங்க. பிரேக் பண்ணான் அப்படின்னா, இதுவரைக்கும் போவான். நல்லா நோட் பண்ணிக்கணும். இதுவரைக்கும் போவான். இத பிரேக் பண்ணான்னா, இந்த பாயிண்ட் வரைக்கும் போவான். இத எப்போ பிரேக் பண்றானோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இனி ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் ஆக சான்சஸ் இருக்கு.
இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டேர்ன் ஆயிட்டு புதுசு புதுசா ஹை ஃபார்ம் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இப்ப இருக்க கண்டிஷன்ல பார்க்கும்போது அவன் ஹை ஃபார்ம் பண்ற மாரி இல்ல. இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகணும். இந்த ஜோன பிரேக் ஆயிட்டு இந்த ஜோன் பிரேக் ஆகணும். இந்த 2 ஜோன் பிரேக் ஆச்சு அப்படின்னா தான் ட்ரெண்ட் ஆகுதுங்கிற விஷயம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இல்ல அப்படின்னா என்ன நடக்க போகுது? இங்கேருந்து ரிவர்சல் ஆகுறான் அப்படின்னா என்ன பண்ணுவான்? திருப்பி பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு லோ வைப்பான். புதுசா ஒரு லோ வச்சுட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா, இங்க கொஞ்ச நேரம் கன்சாலிடேட் பண்ணிட்டு திருப்பியும் புதுசா ஒரு லோ வைப்பான். ஏன்னா அதே விஷயம் தானே பார்த்தீங்கன்னா இங்க நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். புதுசு புதுசா இங்க ஒரு லோ, இங்க ஒரு லோ. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியர்ல தான் வச்சிருக்கான். அப்படிங்கும்போது இந்த இடத்துல பார்க்கலாம். இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம். இவ்வளோ தூரம் செல் ஆனது. திருப்பி போயிட்டு வரும்போது இவ்வளோ பெரிய லாங் கேப் இருக்கு. ஸோ நல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. பட் இந்த இடத்துல வந்து பையர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுதுங்களா? இவ்வளோ பெருசா ஒரு லோ வச்சது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா லோ வைக்காம முடியல. இங்க பார்த்தீங்கன்னா, அத விட கம்மியா லோ வச்சிருக்கான். அப்போ பையர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த ஒரு ஜோன்ல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாமா? பையர்ஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. பட் நம்ம வந்து ரீட் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல வந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது. எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் கிடையாது. பட் பையர்ஸ் வந்து நம்ம அதிகமா பார்க்குறோம். அங்கங்க பார்த்தீங்கன்னா, பையர்ஸ் வந்து அதிகமா வர விஷயங்கள்லாம் தெரியுதா? இங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஷார்ப்பா செல் நடந்திருக்கு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தான் செல் ஆயிருக்கு. திருப்பி இங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தான் செல் ஆயிருக்கு. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸோட பவர் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிரும். இனி வந்து பையர்ஸ் வந்து ஆதிக்கம் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா வந்தது அப்படின்னா, அங்கிருந்து என்ன நடக்கும்? அங்கிருந்து பார்த்தீங்கன்னா, எகைன் ட்ரெண்ட் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த கோல்டு சார்ட்லேருந்து நீங்க பிரைஸ் ஆக்ஷன் எப்படி அப்ளை பண்ணணுங்கிற விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருப்பீங்க. இதுல வந்து டபுள் பாட்டம், டபுள் டாப், ட்ரிபிள் டாப், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைனு, லோயர் லோ, ஹையர் ஹை இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் பேசிக்கா பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம ரீட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன நடந்திருக்கு? இப்ப கரண்ட்டா என்ன நடந்துட்டு இருக்கு? அதுக்கடுத்து என்ன நடக்கறக்கான வாய்ப்புகள் இருக்கு? அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதுல பார்த்தோமா, இதுல வந்து நீங்க கத்தும் வச்சிருப்பீங்க பிரைஸ் ஆக்ஷன வந்து. எப்படி அப்ளை பண்றது? இப்ப நான் அப்ளை பண்ணத பார்த்து. அது போக பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன்ல இருக்க நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வந்து இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, ட்ரேடரா இருந்தாலும் சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலரா பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதில ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, இன்னும் பார்த்தீங்கன்னா, நெறைய அப்டேட்ஸ் அதில வந்து உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.